இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து நம்ம மண்ணில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 1 மாதம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் ஆயிடுச்சு நம்ம இது வீடியோ போட்டு. இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணி இது பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த கிழங்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் கெடாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் மண் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கெடாது அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பூ எதனா இருந்தால் பறிச்சுன்னு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்யாக்காய் மரத்துக்கு பார்க்கலாம். கொய்யாக்காய் வந்து நல்லா இருக்குது. இது வந்து நீட்டு கொய்யாக்காய் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீட்டு சொரக்காய் இருக்குது அது மாதிரி. ஏன்னா இது வந்து நாட்டு கொய்யா மரம், நீட்டாக இருக்குது இந்த கொய்யாக்காய். ஹைப்ரிட் கொய்யாக்காய்னா குண்டு குண்டாக இருக்கும், இது நீட்டாக இருக்குது. 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த கொய்யா மரத்துலேருந்து இந்த சைடில் இருக்கிற அந்த களைகளெல்லாம் கட் பண்ணிட்டு போகலாம் போகும்போது. ஏன்னா இது இலைங்களே நிறைய மூடின்னு இருக்குது களைங்க. இன்னைக்கு இந்த களைங்களை கட் பண்ணி எடுத்துடணும். அவரக்காய் கொடியில் வந்து நான் அன்னைக்கு வந்து ஒரு 4-5 களையை கட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கத்துக்கு இருந்த களைங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து முன்னாடி இருக்கிறது மட்டும்தான். இந்த முருங்கை மரத்துலேருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவரைக்கொடி நல்லா மூடின்னு இருக்குது. அவரை கொடியில் வந்து பூ வர மாதிரி தெரியுது எனக்கு. முருங்கை மரம் நல்லா இருக்குது. முருங்கை மரத்தில் வந்து மேலே கட் பண்ணி விட்டு நிறைய ஒரு 4-5 பக்கக்கிளே வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நேற்று வந்து நான் இந்த கத்திரிக்காய் செடியை வந்து பூச்சி உக்காந்துட்டு இருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேர் எடுத்து அது மேலே செடி மண் எடுத்து அது மேலே தடவிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் அவசரத்தில் விட்டுட்டு வந்துட்டோம். அந்த ஸ்ப்ரேயர் எடுத்துன்னு வராமல். நான் முடிஞ்ச சாயங்காலமா எடுத்துன்னு வந்து அந்த புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணி விடுறோம் இந்த செடிக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இது வந்து நம்ம வேப்ப புண்ணாக்கு புளிச்ச மோர் எல்லாமே கொடுக்குறோம். அப்போ கூட இதில் பூச்சி வந்துடுது. கத்திரிக்காய் செடி வந்து பூ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த கேனில் மாற்றி வச்சு நான் இதுக்கு வேற ஒரு கேனை ரெடி பண்ணி அந்த கத்திரிக்காய் செடி அதில் எடுத்து வச்சு மேலே தான் வைக்கணும் போல இருக்குது. இந்த இடம் செட் ஆகலை கத்திரிக்காய் செடிக்கு. முதல்ல ஒன்று வச்சுருந்தோம், அதுவும் அதே மாதிரி தான் ஆச்சு. இப்போ வச்சுருக்குறோம், இதுவும் அதே மாதிரி தான் ஆகுது. இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த இடம் செட் ஆகலை, நம்ம வேற இடத்துல தான் மாற்றி வைக்கணும். மாற்றி வச்ச மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்கு. 2 இருவாச்சி மல்லி வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருவாச்சி மல்லி. இது வந்து நான் 120 ரூபாய் கொடுத்து பெருசாக வாங்கின்னு வந்தேன். போன வருஷம் வாங்கின்னு வந்து நட்டது. போன வருஷம்லாம் இதில் வந்து பூவே பூக்கலை. சரி, இதை அப்படியே நான் கட் பண்ணி வச்சு அங்கே இருந்தது இப்போ நான் இங்கே மாற்றி எடுத்துன்னு வந்து இங்கே வச்சேன். பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இருவாச்சி மல்லி எங்கன்னா எதிர்க்கவே வைக்கலாம். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இப்போ அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பூ பூக்கலை. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்ட கிளைங்க தான் பாருங்க. இன்னும் இதில் வந்து 3-4 கிளை நிறைய இருக்குது. இந்த செடி வந்து மண்ணை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் நம்ம மாற்றி வச்சுது. செடியிலேருந்து இந்த மண்ணிலேருந்து மொத்த சத்தெல்லாம் போயிட்டுருக்கோம். இதில் ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், இது நம்ம ஒரு நாளைக்கு வந்து இந்த மண்ணை மாற்றணும். புது மண் கலவை வச்சு நடணும் அந்த செடியை. மல்லிப்பூ செடி வந்து எல்லாமே நல்லா இருக்குது. இது பாருங்கள், எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மல்லி பூத்துருக்குது. இந்த ஒரு மல்லிலேயே எவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நேற்று ஒன்று பூத்துருக்குது, நம்ம பார்க்காம விட்டோம். எவ்வளோ வாசனையாக இருக்குது. ஒரே ஒரு மல்லிப்பூ செடி எவ்வளோ வாசனையாக இருக்குது. சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்தணும்னு சொல்லி இருந்தேன் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு களை வந்து இதில் அரும்பே வச்சுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம அவசரப்பட்டு எதுவும் எடுத்துடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சைடில் இருக்கிற கலையிலெல்லாம் அரும்பு வந்துருக்குது. மல்லிப்பூ செடியில், மாங்காய் மரத்துலையுமே இப்போ எல்லா கலையிலையுமே துளிர் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இல்லைம்மா, எல்லா கலையிலையுமே துளுர் வந்துருக்குது. இது நான் எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளது நிறைய முளைஞ்சிருக்குது சேப்பங்கிழங்கு. இது நம்ம எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் இருக்குது ஒரு 3-4 கிழங்கு, அது கூட நம்ம இதுவும் சேர்த்து சமைக்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து நம்ம மண்ணில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 1 மாதம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் ஆயிடுச்சு நம்ம இது வீடியோ போட்டு. இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணி இது பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த கிழங்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் கெடாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் மண் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கெடாது அது. நம்ம முருங்கை மரமும் நல்லா இருக்குது, நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நெல்லிக்காய் மரத்தை வந்து நேற்று நான் 2-3 கிளையை கட் பண்ணி விட்டேன். நேற்றோ இது மறுபடியும் நிறைய இலை இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
பார்க்கலாம், இதுவும் கட் பண்ணி விடலாம். இந்த கத்திரிக்காய் செடி வந்து இது வந்து 2வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துகிட்டு நான் அந்த கத்திரிக்காய் செடி இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சும்மா தான் இருக்குது. மஞ்சள் எல்லாம் ஒரு 4-5 மஞ்சள் செடி இருக்குது. அந்த கத்திரிக்காய் செடி இதில் மாற்றிட்டு அதில் மஞ்சள் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை செடி 2மே நல்லா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்த்தா அப்புறமா நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பெரிய தொட்டியில். காக்கடா செடி நான் கட் பண்ணி விட்டேன், இலையும் உருவி போட்டேன். சரியா நிறைய பக்கக்கிளை வந்துருக்குது, ஆனால் இன்னும் அரும்பே வரல. காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேக்காடாகுது, எவ்வளோ வேர்சலம் வருதுன்னு சொல்லிட்டு. வெயிலே இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சம்பங்கி செடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நான் கட் பண்ணி விட்டுனே இருக்கிறேன். இவ்வளோ 1 2 3 4 தொட்டியில் 5 தொட்டியில் சம்பங்கி செடியாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து வாங்கி போயிடுங்க டெல்லிக்கு வீட்லேயே. அனுப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் ஆகும். நம்ம முல்லைப்பூ செடியில் வந்து நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சு. அது வந்து நம்ம பறிச்சுட்டு நேற்று பறிக்கும்போது நான் காமிச்சேன் உங்ககிட்ட. ஒரு முல்லைப்பூ நேற்று பூத்துருந்தது. இப்போ அரும்பு வந்துருக்குது நிறையா. அந்த முல்லைப்பூ அரும்பு வச்சுருக்குது. ஜாதி மல்லி செடியிலேயே நிறைய பூ பூத்துருக்குது. கனகாமரம் பூ வந்து நம்ம நேற்றே பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது வந்து குரங்குறங்க எதனா தள்ளாமல் இருக்கணும். ஏன்னா இங்கே உள்ளே வச்சா அதுக்கு வளர்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால் நான் அது மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். நம்ம கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு வந்துருக்குது. கரும்பு முருங்கை வந்து ஒரு மொத்தம் இலையெல்லாம் பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. எறும்பு வந்துருக்குது. நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் உரம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கம்போஸ்ட்டு எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன். அது வந்து இது மேலே கொஞ்சம் போடணும். எருவு கம்மியாக இருக்குது. அது வந்து நான் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுக்கு செம்பருத்திலையும் ஒன்றுமே பூ இல்லை. ஆரஞ்சு கலர் செம்பருத்திலையும் பூ இல்லை. அரும்பு இப்போ தான் வருது எல்லாத்துலேயுமே. பார்க்கலாம், இது பூத்து முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள இருக்கிற கனகாமர செடி இது கொய்யா மரமும் நல்லா இருக்குது. அதில் இருக்கிற 3-4 கொய்யா மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. பார்க்கலாம், அதுவும் எடுத்து நட முடிஞ்சால் நடலாம். இதில் வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு நல்லா இருக்குது. கனகாமர செடியும் நல்லா இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்து கவரில் மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இடம் பத்தலை, அதனால இதை எடுத்து கவரில் மாற்றலான்னு இருக்கிறேன் நான். இது பாருங்கள், இது உள்ள 2 சம்பங்கி செடி இருக்குது. என்ன அது போட்டியா? யார் போட்டுது? சோயாபீன்ஸா? இப்போ பாரு, 2 சம்பங்கி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள நிறைய வளர்ந்துட்டு இருக்குது. அது சைடுகளில் இருக்கிற கிளையெல்லாம் எடுத்து விட்டா தான் பூ பூக்கும். மல்லிகைப்பூ செடியிலையுமே அரும்பு வந்துருக்குது. இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் நான் 2 செடி எடுத்து ஒன்றா நட்டு வச்சேன். இதில் ஒரு மஞ்சள் செடி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கனகாமர செடி வச்சுருக்கிறேன் நான் கவரில். இந்த மரளி செடியில் வந்து நேற்று இந்த ஒரு கிளையை கட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து இது இருக்கிற கிளைகள்லாம் பெருசாகிட்டு அப்புறமா இதில் பூ வந்தால் தான். செம்பருத்தி செடியில் வந்து ஒரு 3-4 கிளையை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இருக்கிற கிளையும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதில் பூ வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நேற்று நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுந்து தண்ணி அப்படியே இருக்குது. கொஞ்சம் முடிஞ்சால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம். வானம் வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம கார்டனில் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் வந்து கொய்யாக்காய் மரம் கட் பண்ணி எடுக்கணும். நிறைய செடிங்களெல்லாம் மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கார்டனில் எடுத்து சேப்பங்கிழங்கு. இது நம்ம எடுத்துன்னு போக போகிறோம் வீட்டு. தேங்க்யூ, பாய்.